தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களே, கழக நிர்வாகிகளே, தலைமை கழக நிர்வாகிகளே, அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, கூட்டுறவு அமைப்பு தோழமை கட்சிகளின் தலைவர்களே, தொண்டர்களே, வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என் ரத்தத்தின் ரத்தமான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, எனது அருமை வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தின் வாயிலாக மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தருமபுரி மற்றும் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 47 சட்டமன்ற தொகுதிகளுக்கான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அறிமுகப்படுத்தி உங்களிடம் அவர்களுக்காக சேகரிக்க வந்திருக்கிறேன். இவர்கள் அனைவருக்கும் இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட வெற்றி சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் இவர்கள் அனைவருக்கும் இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொள்ளவே உங்களை இன்று சந்திக்க வந்திருக்கிறேன். தமிழகத்தில் உள்ள ஏழை எளியோர் வாழ்வு வளம் பெறவும் அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு வளர்ச்சி அடையவும் தேவையான திட்டங்களை இவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு விட்டன. எங்களது 2011ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருந்தோம். அவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு விட்டன. அவை தவிர நீங்கள் எதிர்பார்க்காத பல திட்டங்கள், நீங்களே நினைத்து பார்க்காத திட்டங்களான அம்மா உணவகங்கள், அம்மா குடிநீர், அம்மா உப்பு, அம்மா சிமெண்ட், அம்மா விலைகள், அம்மா மருந்தகங்கள், பண்ணை பசுமை காய்கறி விற்பனை நிலையங்கள் என பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி உள்ளோம். மேலும் மக்களை நாடி சேவை புரியும் அம்மா திட்டம், 24 மணி நேரம் செயல்படும் அம்மா சேவை மையம், அம்மா முழு உடல் பரிசோதனை திட்டம், அம்மா குழந்தைகள் நல பெட்டகம், அம்மா மகப்பேறு சஞ்சீவி மற்றும் மகளிருக்கு விலையில்லா சானிட்டரி நாப்கின்கள் வழங்கும் திட்டம் போன்ற பல திட்டங்களையும் செயல்படுத்தி உள்ளோம். இப்பொழுது முல்லை பெரியாறு அணை பிரச்சனை குறித்து சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மக்கள் நலன் கருதி திட்டங்களை செயல்படுத்துவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஆனால் குடும்ப நலன் ஒன்றே குறிக்கோளாக கொண்டு செயல்படுபவர் திரு கருணாநிதி. தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட விவசாய பெருங்குடி மக்களின் ஜீவாதாரமாக விளங்கும் முல்லை பெரியாறு அணை பிரச்சனையே இதற்கு சிறந்த உதாரணம். முல்லை பெரியாறு அணையின் முழு நீர்த்தேக்க மட்டமான முல்லை பெரியாறு அணையின் முழு நீர்த்தேக்க மட்டமான 152 அடியிலிருந்து தற்காலிகமாக 136 அடிக்கு குறைக்கப்பட்ட பின்னர் மீண்டும் அதை 152 அடியாக உயர்த்த வேண்டும் என்று முழு மூச்சுடன் செயல்பட்டு வருவது
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். முல்லை பெரியார் அணை பிரச்சனை பற்றிய வழக்கில் 2006ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பினை வழங்கியது. அதில் முல்லை பெரியார் அணையில் முதற்கட்டமாக நீர்மட்டத்தை 136 அடியிலிருந்து 142 அடி வரை உயர்த்தி நீரை தேக்கி வைத்துக் கொள்ளலாம் என்றும், அணையினை பலப்படுத்தும் மீதமுள்ள பணிகளை மேற்கொள்ளலாம் எனவும், இந்த பணிகள் முடிக்கப்பட்டவுடன் தனிப்பட்ட நிபுணர்கள் ஆய்வு நடத்தி அணையின் முழு தேக்க மட்டமான 152 அடிக்கு உயர்த்துவது குறித்து முடிவு செய்வார்கள் என்றும் தீர்ப்பளித்தது. ஆனால் கேரள அரசு இதனை மதிக்காமல் முல்லை பெரியாரின் அணையின் நீர்மட்டம் 136 அடி என நிர்ணயம் செய்து ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது. 2006ஆம் ஆண்டு மார்ச் மாதம் எனது தலைமையிலான அரசு கேரளாவின் இந்த சட்ட திருத்தம் செல்லத்தக்கதல்ல என உத்தரவிடக் கோரி மனு ஒன்றை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. அதன் பின்னர் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கான பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இப்போது போலவே 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலும் திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணியாக போட்டியிட்டன. அப்போது தேர்தல் பிரச்சாரங்களில் முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த நடவடிக்கைகள் மேற்கொள்வோம் என 2 கட்சியினரும் உங்களிடம் வாக்குறுதி அளித்தார்கள். திமுகவும் தனது தேர்தல் அறிக்கையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை உடனடியாக நடைமுறைப்படுத்த ஆவண செய்வோம் என்ற வாக்குறுதியை அளித்தது. மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த கூட்டணி ஆட்சியில் திமுகவும் அங்கம் வகித்தது. 2006இல் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று திமுக ஆட்சி பொறுப்பேற்றது. ஆனால் முல்லை பெரியார் தொடர்பான வாக்குறுதியை திரு கருணாநிதி மறந்துவிட்டார். கேரள அரசு அணை வலுவிழந்து விட்டது, புதிய அணைதான் கட்ட வேண்டும் என ஒரு புதிய கோரிக்கையை ஆரம்பித்து வைத்தது. திமுக அங்கம் வகித்த மத்திய அரசும் அதற்கான ஆய்வினை மேற்கொள்ள அனுமதி அளித்தது. இதை அறிந்த நான் உடனே அதனை எதிர்த்தேன். அப்போது மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சரை கண்டித்து போராட்டம் நடத்தப்படும் என்றார் திரு கருணாநிதி. படைத்துக் கொண்டிருந்த திமுக உண்மை. அதன் பின்னர் திரு கருணாநிதி கேரள அரசை கண்டித்து பொதுக்கூட்டம் நடத்தப்படும் என்றார். பின்னர் மீண்டும் ஒரு அந்தர்பல்டி அடித்து பொதுக்கூட்டத்தையும் கைவிட்டு விட்டார். திரு கருணாநிதி தன்னலம் என்றால் தமிழகத்தையே அடகு வைத்து விடுவார், பொதுநலம் என்றால் பொறுமை காப்பார். எனவேதான் இதிலும் பொறுமை காத்தார் திரு கருணாநிதி. முல்லை பெரியார் அணை பிரச்சனை குறித்து விசாரித்துக் கொண்டிருந்த உச்சநீதிமன்றம் அதனை பாதுகாப்பானதா, அணை பாதுகாப்பானதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்காக உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி டாக்டர் AS ஆனந்த் தலைமையில் ஒரு குழுவினை அமைத்து 2010ஆம் ஆண்டு உத்தரவிட்டது. தமிழ்நாட்டின் சார்பில் இந்த குழுவில் தமிழ்நாட்டு பிரதிநிதியை நியமிக்க வேண்டாம் என திமுக பொதுக்குழுவில் முடிவெடுக்கப்பட்டது. தமிழர்களுக்கு, முல்லை பெரியார் பாசனத்தை நம்பியிருக்கிற விவசாயிகளுக்கு இழைக்கப்பட்ட மிக பெரும் துரோகம் அல்லவா இது? இந்த முடிவுக்கு நான் கண்டனம் தெரிவித்தேன். அதன் பின்னர் தான் வல்லுநர் குழுவில்
தமிழ்நாட்டின் சார்பில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி டாக்டர் AR லட்சுமணன் நியமிக்கப்பட்டார். 2011ஆம் ஆண்டு நான் மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட குழு முன்பு தமிழகத்தின் சார்பில் நியாயமான வலுவான வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டன. இந்த வாதங்களின் அடிப்படையிலும் ஆய்வுகளின் அடிப்படையிலும் அந்த குழு தனது அறிக்கையினை 2012ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது. உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பில் எடுத்து வைக்கப்பட்ட வாதங்களின் அடிப்படையிலும் ஆய்வறிக்கையின் அடிப்படையிலும் உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு 2014ஆம் ஆண்டு மே மாதம் தமிழகத்திற்கு சாதகமான இறுதி தீர்ப்பினை வழங்கியது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி நீர்மட்டம் உயர்த்தப்படுவதை மேற்பார்வையிட மூவர் குழுவினை அமைக்குமாறு நான் மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தியதன் காரணமாக இந்த குழு அமைக்கப்பட்டது. 17/7/2014 அன்று முல்லை பெரியாறு அணை 142 அடி வரை தண்ணீர் தேக்கும் வகையில் அணையின் ஷட்டர்ஸ் கீழே இறக்கப்பட்டன. 21/11/2014 அன்று 35 ஆண்டுகளுக்கு பிறகு முல்லை பெரியாறு அணையில் 142 அடி வரை நீர் தேக்கப்பட்டது. கடந்த ஆண்டும் 142 அடி வரை நீர் தேக்கப்பட்டது. புதிய முல்லை பெரியாறு அணை கட்டுவதற்கான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டை மேற்கொள்ள மத்திய அரசின் அனுமதியை கேரளா பெற்றது. இது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்றும், எனவே இதனை திரும்ப பெற வேண்டும் என்றும் நான் மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தினேன். உச்சநீதிமன்றத்திலும் இடைக்கால மனு தாக்கல் செய்யப்பட்டது. எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசின் தொடர் முயற்சிகள் காரணமாக சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆய்விற்கு வழங்கப்பட்ட ஒப்புதலை மத்திய அரசு நிறுத்தி வைத்துவிட்டது. முல்லை பெரியாறு அணையின் முழு கொள்ளளவான 152 அடிக்கு நீர் தேக்கிட தேவையான நடவடிக்கைகளை எனது தலைமையிலான அரசு எடுத்துள்ளது. அணையை பலப்படுத்தும் பணிகளுக்கான வரைபடங்கள் மற்றும் குறிப்புகள் தயாரிக்கப்பட்டு மத்திய நீர்வள குழுவின் ஒப்புதல் பெறப்பட்டது. பணிகளுக்கான ஒப்பந்த புள்ளிகள் பெறப்பட்டு பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பணிகள் அனைத்தும் முடித்து முல்லை பெரியாறு அணையில் 152 அடிக்கு நீர் தேக்கப்படும் என்ற உறுதியை உங்களுக்கு நான் இன்று அளிக்கிறேன். திமுக தனது தேர்தல் அறிக்கையில் முல்லை பெரியாறு நீர்மட்ட அளவினை 142 அடியாக உயர்த்திட உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பினை முழுமையாக செயல்படுத்திடுமாறு மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்துவோம் என வாக்குறுதி அளித்துள்ளது. எனக்கும் புரியவில்லை, உங்களுக்கும் புரிகிறதா என்று தெரியவில்லை. கடந்த 2 ஆண்டுகளாக 142 அடி தண்ணீர் தேக்கப்படுகிறது. அப்படி இருக்கும் போது இவர்கள் என்ன வலியுறுத்த போகிறார்கள்? எதனை வலியுறுத்த போகிறார்கள்? 142 அடி அளவு தண்ணீர் தேக்கினால் போதும் என தற்போதும் தமிழக மக்களுக்கு துரோகம் இழைக்க துணிந்துள்ள திமுகவினர் வாக்கு சேகரிக்க வரும்போது அவர்களை நீங்கள் விரட்டி அடிக்க வேண்டும். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அடுத்தபடியாக ஜல்லிக்கட்டு பற்றி சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, ஜல்லிக்கட்டு பிரச்சனையிலும் திமுக தமிழக மக்களுக்கு துரோகம்தான் இழைத்துள்ளது.
ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி மீண்டும் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று திமுக தனது தேர்தல் அறிக்கையில் அளித்துள்ள வாக்குறுதி மக்களை திசை திருப்பி ஏமாற்றுவதற்காக வழங்கப்பட்ட வாக்குறுதிதான். இப்படி நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஜல்லிக்கட்டுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்ததற்கு காரணமே திமுக மற்றும் அவர்கள் அங்கம் வகித்த அப்போதைய மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசுதான். ஒருவேளை இது போன்ற தவறுகளை மனதில் வைத்துதான் தாங்கள் செய்த தவறுகளை மன்னிக்கும்படி திமுகவினர் கேட்கின்றார்களோ என்னவோ. இந்த தவறுகளை எல்லாம் தமிழக மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். 2014ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்தப்படுவதை தடை செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததற்கு காரணமே திமுக அங்கம் வகித்த முந்தைய காங்கிரஸ் தலைமையிலான மத்திய கூட்டணி அரசு 11/7/2011 அன்று வெளியிட்ட அறிவிக்கைதான். அந்த அறிவிக்கையின்படி காட்சிப்படுத்தப்படும் விலங்குகள் பட்டியலில் காளைகளும் சேர்க்கப்பட்டு விட்டன. மத்திய அரசை நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்தியதன் காரணமாகத்தான் 7/1/2016 அன்று மத்திய அரசு ஒரு அறிவிக்கையை வெளியிட்டது. அந்த அறிவிக்கை ஜல்லிக்கட்டுக்கு வகை செய்தாலும் காளைகள் காட்சி விலங்குகள் பட்டியலில் தொடர்ந்து உள்ளன. உச்சநீதிமன்றம் இந்த அறிவிக்கைக்கு தடை விதித்துள்ளது. உச்சநீதிமன்றம் மூலம் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான உரிமையை நாங்கள் பெற்றுத் தருவோம் என்பதை நான் உறுதிப்பட இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, மதுரை மாவட்டத்தில் கிரானைட் கொள்ளை முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்றது. அதுவும் திமுக தலைவர் திரு கருணாநிதியின் குடும்பத்தினரே முறைகேடுகளில் ஈடுபட்டனர். கிரானைட் கொள்ளை தொடர்பாக 2009ஆம் ஆண்டே பத்திரிகைகளில் செய்திகள் வெளிவந்தன. முதலமைச்சர் திரு கருணாநிதியிடமே கூட புகார் மனுக்கள் அளிக்கப்பட்டன. ஆனால் கிரானைட் கொள்ளையர்கள் மீது அன்றைய திமுக அரசோ அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதியோ ஏதாவது நடவடிக்கை எடுத்தார்களா என்றால் இல்லை, எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த கொள்ளைக்கு அவர்கள் காரணமாக இருந்ததால் தான் கிரானைட் கொள்ளையர்களை விட்டுவிட்டு அது பற்றி தெரிவித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தார் திரு கருணாநிதி. 2010ஆம் ஆண்டு ஜூலை மாத இறுதியில் தினபூமி பத்திரிகை கிரானைட் கொள்ளை பற்றி விரிவான செய்தி வெளியிட்டது. ஊழல் செய்தவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதுதானே திரு கருணாநிதியின் கொள்கை. அதனால்தான் இந்த ஊழலை கொள்ளையை வெட்ட வெளிச்சமாக்கியவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று பார்த்தார் திரு கருணாநிதி. அந்த செய்தியை வெளியிட்ட பத்திரிகை ஆசிரியர், அவரது மகன் மற்றும் அவரது நண்பர் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவர்களை சிறையில் அடைத்தார் திரு கருணாநிதி. இந்த கிரானைட் கொள்ளையை மூடி மறைக்க வேண்டும் என அவசரமாக அரசில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த செய்தி குறித்து ஒரு ஃபைலை அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதிக்கு அனுப்பி உள்ளனர். அந்த ஃபைலில் எந்த உத்தரவும் வழங்காமல் திருப்பி அனுப்பிவிட்டார் திரு கருணாநிதி. திமுக ஆட்சியை விட்டு வெளியேற்றப்படும் வரை எந்த ஒரு ஆய்வும் மேற்கொள்ளப்படவில்லை. 2011ஆம் ஆண்டு நான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் இந்த முறைகேடு குறித்து விரிவாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அறிக்கை
பெறப்பட வேண்டும் என்றும் உத்தரவிட்டதன் பேரில் மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு தொடர்ந்து கடிதங்கள் அனுப்பப்பட்டு 2012ஆம் ஆண்டு மே மாதம் மாவட்ட ஆட்சித் தலைவர் அறிக்கை ஒன்றை அரசுக்கு சமர்ப்பித்தார். அதில் ஒலிம்பஸ் கிரானைட் உள்ளிட்ட 3 குவாரிகளை மட்டும் ஆய்வு செய்ததாகவும் அதன் அடிப்படையில் கணக்கிடப்பட்டால் மதுரை மாவட்டம் முழுவதும் 16,000 கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கும் என்றும் தெரிவித்திருந்தார். மாவட்ட ஆட்சித் தலைவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்ட ஒலிம்பஸ் கிரானைட் நிறுவனத்தின் பங்குதாரர்களின் ஒருவர் திரு கருணாநிதியின் பேரன். வாக்காளர் பெருமக்களே, திரு கருணாநிதி ஏன் கிரானைட் கொள்ளையர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது இப்போது புரிகிறதா? எனது ஆட்சியில் கிரானைட் முறைகேடுகள் குறித்து உரிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு உரிமையாளர்கள் மீது பல்வேறு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. குற்றவியல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. மதுரை மாவட்டத்தில் கிரானைட் கற்கள் வெட்டி எடுப்பது நிறுத்தப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட சட்ட ஆணையர் விசாரணை மேற்கொண்டு உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளார். அதன் பேரில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் திமுகவினர் தங்களது திண்ணை பிரச்சார துண்டு பிரசுரத்தில் கிரானைட்டில் 1,10,000 கோடி ரூபாய் ஊழல் என பிரச்சாரம் செய்கிறார்கள். மதுரையில் கிரானைட் வெட்டி எடுப்பது 2012ஆம் ஆண்டு முதலே எனது அரசால் நிறுத்தப்பட்டு விட்டது. அப்படி என்றால் அவர்கள் சொல்லும் 1,10,000 கோடி ரூபாய் ஊழல் செய்தது திமுகவினர் தான் என்பது புரிந்துவிட்டதா? வாக்காளர் பெருமக்களே, காங்கிரஸ் திமுக நடத்திய மத்திய கூட்டணி ஆட்சியில் நடைபெற்ற நிலக்கரி சுரங்க ஊழல் 1,76,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்திய 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், மும்பை ஆதர்ஷ் அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டு வசதியில் ஊழல், காமன்வெல்த் நாடுகளின் விளையாட்டு போட்டியில் ஊழல் என விளையாட்டிலே கூட விளையாடிய கூட்டணி தான் திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பதை மறவாதீர்கள். முன்பு ஆட்சியில் இருந்தபோது சுருட்டியது போதாதென்று மேலும் சுருட்ட வாய்ப்பு கேட்டு உங்களை தேடி வாக்கு கேட்க திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சியினர் வருவார்கள். மறுபடியும் உங்கள் வாக்குகளை பெற்று கொள்ளையடிக்கலாம் என்ற எண்ணத்தில் உங்களை தேடி அதே கொள்ளை கூட்டம் வரும். அவர்களுக்கு, அந்த திமுகவுக்கு இந்த தேர்தலில் கடந்த 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் கொடுத்த அடியை விட 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் கொடுத்த அடியை விட பலமான அடியை நீங்கள் கொடுத்தால்தான் அந்த கொள்ளை கூட்டம் நிரந்தரமாக ஒழியும். திமுக காங்கிரஸ் கொள்ளை கூட்டணியை ஒழிக்க வேண்டும். அதற்கு 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் கொடுத்த அடியை விட 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் கொடுத்த பலமான அடியை விட வரும் சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் சம்மற்றி அடி கொடுத்து அந்த கூட்டணியை, கொள்ளை கூட்டணியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். திமுக காங்கிரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? சட்டம் ஒழுங்கை பற்றி ஒரு சில கருத்துக்களை இப்போது தெரிவிக்க விரும்புகிறேன். 2006 முதல் 2011 வரை நடைபெற்ற திமுக ஆட்சி ஒரு அராஜக ஆட்சி. தமிழகம் ஒரு அமைதி பூங்காவாக மாற வேண்டும் என்றுதான் நீங்கள் 2011ஆம் ஆண்டில் ஒரு அமைதி புரட்சியை ஏற்படுத்தினீர்கள்.
உங்களது எண்ணப்படியே இன்றைக்கு தமிழகம் ஒரு அமைதி பூங்காவாக இருந்து வருகிறது. யாரும் எந்தவித அச்ச உணர்வும் இன்றி வாழ முடிகிறது, நடமாட முடிகிறது, தங்களது சொத்துக்களை அனுபவிக்க முடிகிறது. அன்றைய திமுக அரசும் திமுகவினரும் காவல் நிலையங்களுக்கு சென்று காவலர்களை அச்சுறுத்திய காரணத்தினால்தான் சட்டம் ஒழுங்கு அப்போது சீர்குலைந்திருந்தது. அதை மாற்றி சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்தியது நாம் தான். இன்று எந்த அரசியல்வாதியும் காவல் நிலையத்திற்கு சென்று காவலர் பணிகளில் தலையீடு செய்ய முடியாது. எனவேதான் சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிக்கப்படுகிறது, குற்றங்கள் குறைந்து வருகின்றன. அன்றைய திமுக ஆட்சியில் அமைச்சர்கள் முதல் அடிமட்ட தொண்டர்கள் வரை சமூக விரோத கும்பல் உதவியுடன் நிலம் மற்றும் வீட்டு உரிமையாளர்களை மிரட்டி அவர்களின் சொத்துக்களை அபகரித்தனர். 2011ஆம் ஆண்டு நான் ஆட்சி பொறுப்பேற்ற பின் நில அபகரிப்பு புகார்கள் விசாரணை செய்யப்பட வேண்டும், நில அபகரிப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டேன். பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் 3264 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு எதிரிகள் கைது செய்யப்பட்டனர். 3678 கோடி ரூபாய் மதிப்புள்ள 5193 ஏக்கர் நிலம் மற்றும் 35,78,000 சதுர அடி வீட்டு மனைகள் நில அபகரிப்பாளர்களிடமிருந்து மீட்கப்பட்டு நில உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. 1084 வழக்குகளில் குற்றப்பத்திரிகைகள் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் உள்ளன. இதில் 3 வழக்குகளில் எதிரிகள் தண்டனை பெற்றுள்ளனர். சிறப்பு நீதிமன்றங்களில் இந்த வழக்குகள் விரைந்து முடிவுக்கு வர நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகின்றன. சட்டம் ஒழுங்கு நிலைமை சீரமைக்கப்பட்டுள்ளதோடு மட்டுமல்லாமல் குற்றங்களும் தற்போது குறைந்துள்ளன. கடந்த மைனாரிட்டி திமுக ஆட்சியில் நடைபெற்ற கொலைகள், ஆதாய கொலைகள், கூட்டு கொள்ளைகள், கொள்ளைகள், களவு வழக்குகள், சொத்து சம்பந்தமான வழக்குகள் என பல்வேறு குற்றங்களின் எண்ணிக்கை தற்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் குறைந்துள்ளன. மதுவிலக்கை பற்றி இப்பொழுது பல அரசியல் கட்சி தலைவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்தினை இப்போது தெரிவிக்க விரும்புகிறேன். எனது தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தவுடன் மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு பூரண மதுவிலக்கு என்ற நிலை எய்தப்படும். முதலில் சில்லறை மதுபான கடைகள் திறந்திருக்கும் நேரம் குறைக்கப்படும், கடைகளின் எண்ணிக்கை குறைக்கப்படும். பின்னர் சில்லறை மதுபான கடைகளுடன் இணைந்த பார்கள் மூடப்படும். குடிப்பழக்கத்திற்கு உள்ளாகி உள்ளோரை மீட்பதற்கான மீட்பு நிலையங்கள் ஏற்படுத்தப்படும். இவை அனைத்தும் செயல்படுத்தப்பட்டு படிப்படியாக பூரண மதுவிலக்கு என்னும் லட்சியத்தை நாம் அடைவோம். கடந்த 5 ஆண்டு காலமாக நிறைவேற்றப்பட்ட பணிகள் சிலவற்றை பற்றி இங்கே எடுத்துரைக்க விரும்புகிறேன். தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் நிறைவேற்றப்பட்ட சில முக்கிய பணிகளை பற்றி இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். மதுரை நகரில் வட்ட மற்றும் ஆரச்சாலைகள் அமைப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மீனாட்சி மிஷன் மருத்துவமனை முதல் கப்பலூர் வரை 27 கிலோமீட்டர் நீள
மதுரை வட்டச்சாலையை 2 ரயில்வே மேம்பாலங்கள், ஒரு ஆற்றுப்பாலம், 4 சிறு பாலங்கள் மற்றும் 79 குறுகிய பாலங்கள் ஆகியவையுடன் கூடிய 4 வழித்தடமாக 200 கோடி ரூபாய் செலவில் அகலப்படுத்தும் பணிக்கு ஒப்பந்ததாரர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்த பணி விரைவில் தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகளில் முடிக்கப்படும். மதுரை, தோப்பூர், உச்சப்பட்டி ஒருங்கிணைந்த துணைக்கோள் நகரம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் 11,400 வீட்டு மனைகள் ஏற்படுத்தப்படும். 1,362 குடியிருப்புகள் குடிசை பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு கட்டப்பட்டு ஒதுக்கீடு செய்யப்படும். திண்டுக்கல் மாவட்டம் கீரனூர், நெய்க்காரப்பட்டி பேரூராட்சிகள் 316 ஊரக குடியிருப்புகள், திருச்சி மாவட்டத்தில் 135 ஊரக குடியிருப்புகள் ஆகியவற்றுக்கான கூட்டு குடிநீர் திட்ட பணிகள் 636 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகின்றன. இந்த திட்டம் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் முடிக்கப்படும். பெரியகுளம் நகராட்சி குடிநீர் திட்ட பணிகள் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகின்றன. வடுகப்பட்டி பேரூராட்சி, பெரியகுளம் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள 60 ஊரக குடியிருப்புகள், வத்தலகுண்டு பேரூராட்சி ஆகியவற்றுக்கான ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். ஆண்டிப்பட்டி, தேவதானப்பட்டி பேரூராட்சிகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். 18ஆம் கால்வாயினை நீட்டிப்பு செய்து உத்தமபாளையம் மற்றும் போடிநாயக்கனூர் கண்மாய்களுக்கு தண்ணீர் கொண்டு செல்ல வகை செய்யும் பணி 48 கோடி ரூபாய் செலவில் துவங்கப்பட்டுள்ளது. சீலியம்பட்டி, வீரபாண்டி அணைக்கட்டு, உப்புக்கோட்டை, அவற்றின் வழங்கு வாய்க்கால் ஆகியவற்றுக்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. பரப்பலாறு அணையில் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ள மத்திய அரசின் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. நிலக்கோட்டை சிப்காட் தொழில் வளாகத்தில் ஆம்வே நிறுவன தொழிற்சாலை துவங்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் மேலூர், 2 நகராட்சிகள் மற்றும் 6 பேரூராட்சிகளில் உள்ளோர் பயன்பெறும் வகையில் 784 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு கூட்டு குடிநீர் திட்டமும், திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடசந்தூர், பாளையம், ஒட்டன்சத்திரம் பேரூராட்சிகளில் உள்ளோர் பயனடையும் வகையில் 38 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டமும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. தேனி அல்லி நகரம் நகராட்சி பாதாள சாக்கடை திட்டம் 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், சின்னமனூர் பாதாள சாக்கடை திட்டம் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. வாக்காளர் பெருமக்களே, மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தை கடைபிடித்து நான் பணியாற்றி வருகிறேன். உங்களால் நான், உங்களுக்காகவே நான், உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் எனது தவ வாழ்க்கை. ஏற்கனவே 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றிவிட்டேன். ஆனால் ஏற்கனவே நான் குறிப்பிட்டு சொன்னேனே, அம்மா உணவகங்கள், அம்மா மருந்தகங்கள், அம்மா சிமெண்ட், அம்மா உப்பு, அம்மா குடிநீர், இன்னும் ஏராளமான திட்டங்கள். இந்த திட்டங்கள் எல்லாம் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்களா? நீங்கள் நினைத்தீர்களா? நீங்கள் கேட்டீர்களா? இல்லை. இந்த திட்டங்கள் எல்லாம் எப்படி வந்தன? ஏனென்றால் ஒரு தாய்க்குத்தான்
தன் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பது தெரியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் என் அன்பார்ந்த பிள்ளைகளுக்கு, என் அன்பார்ந்த தமிழக மக்களுக்கு புதிதாக என்ன நன்மை செய்யலாம் என்று யோசித்துதான் ஒவ்வொரு புதிய திட்டங்களாக கொண்டு வந்து நான் உங்களுக்காக செயல்படுத்தி வருகிறேன். இவ்வளவுதான் என்று கருதி விடாதீர்கள். உங்கள் நல்லாதரவோடு மீண்டும் வரும் தேர்தலில் வெற்றி பெற்று எனது தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீண்டும் அமையுமேயானால் இதைவிட சிறந்த திட்டங்கள், நீங்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத பல திட்டங்களை நான் கொண்டு வருவேன், உங்களுக்காக செயல்படுத்துவேன். இது திண்ணம் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் அளிக்கிறேன். உண்மை எப்படி நம்பிக்கையை கொடுக்கிறதோ, உழைப்பு எப்படி வசதியை கொடுக்கிறதோ, திறமை எப்படி வெற்றியை கொடுக்கிறதோ, அதுபோல எனது ஆட்சி உங்களுக்கு வசந்தத்தை கொடுத்திருக்கிறது. இந்த வசந்தம் தொடர்ந்திட, ஏழைகள் தொடர்ந்து ஏற்றம் பெற்றிட, தமிழகம் அமைதி பூங்காவாய் தொடர்ந்திட, மின்வெட்டே இல்லை என்ற நிலைமை நிலைத்திட, பொருளாதாரம் அபரிமிதமான வளர்ச்சி அடைந்திட, தொழில்கள் தொடர்ந்து வளர்ச்சி அடைந்திட, தொழிலாளர் நலன் பெருகிட, விவசாயம் விருத்தி அடைந்திட, சேவைத்துறை மேலும் செழித்திட, தமிழகம் தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் சென்றிட, தமிழகத்தின் உரிமைகள் தொடர்ந்து நிலைநாட்டப்பட, தற்போதுள்ள நலத்திட்டங்கள் நீடித்திட, அமைதி, வளம், வளர்ச்சி என்ற பாதையில் தமிழகம் தொடர்ந்து பீட நடை போட, வருகின்ற 16/5/2016 அன்று நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் மதுரை மாவட்டம் மேலூர் தொகுதி வேட்பாளர் திரு பி. பெரியபுள்ளான் என்ற செல்வம் அவர்களுக்கும், மதுரை கிழக்கு தொகுதி வேட்பாளர் திரு தக்கார் பி. பாண்டி அவர்களுக்கும், சோழவந்தான் தொகுதி வேட்பாளர் திரு கி. மாணிக்கம் அவர்களுக்கும், மதுரை வடக்கு தொகுதி வேட்பாளர் திரு வி. வி. ராஜன் செல்லப்பா அவர்களுக்கும், மதுரை தெற்கு தொகுதி வேட்பாளர் திரு எஸ். எஸ். சரவணன் அவர்களுக்கும், மதுரை மையம் தொகுதி வேட்பாளர் திரு மா. ஜெயபால் அவர்களுக்கும், மதுரை மேற்கு தொகுதி வேட்பாளர் திரு செல்லூர் கே. ராஜு அவர்களுக்கும், திருப்பரங்குன்றம் தொகுதி வேட்பாளர் திரு எஸ். எம். சீனிவேல் அவர்களுக்கும், திருமங்கலம் தொகுதி வேட்பாளர் திரு ஆர். பி. உதயகுமார் அவர்களுக்கும், உசிலம்பட்டி தொகுதி வேட்பாளர் திரு ப. நீதிபதி அவர்களுக்கும், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதி வேட்பாளர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும், பெரியகுளம் தொகுதி வேட்பாளர் பேராசிரியர் டாக்டர் கே. கதிர்காமு அவர்களுக்கும், போடிநாயக்கனூர் தொகுதி வேட்பாளர் திரு ஓ. பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், கம்பம் தொகுதி வேட்பாளர் திரு எஸ். டி. கே. ஜக்கையன் அவர்களுக்கும், திண்டுக்கல் மாவட்டம் பழனி தொகுதி வேட்பாளர் திரு பி. குமாரசாமி அவர்களுக்கும், ஒட்டன்சத்திரம் தொகுதி வேட்பாளர் திரு கே. கிட்டுசாமி அவர்களுக்கும், ஆத்தூர் தொகுதி வேட்பாளர் திரு நத்தம் இரா. விஸ்வநாதன் அவர்களுக்கும், நிலக்கோட்டை தொகுதி வேட்பாளர் திரு ஆர். தங்கதுரை அவர்களுக்கும், நத்தம் தொகுதி வேட்பாளர் திரு எஸ். ஷாஜகான் அவர்களுக்கும், திண்டுக்கல் தொகுதி வேட்பாளர் திரு திண்டுக்கல் சி. சீனிவாசன் அவர்களுக்கும், வேடசந்தூர் தொகுதி வேட்பாளர் டாக்டர் வி. பி. பி. பரமசிவம் அவர்களுக்கும், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதி வேட்பாளர் பேராசிரியை கற்பகம் இளங்கோ அவர்களுக்கும், திருப்பத்தூர் தொகுதி வேட்பாளர்
திரு கே.ஆர். அசோகன் அவர்களுக்கும், ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தொகுதி வேட்பாளர் முக்குலத்தோர் புலிப்படை நிறுவன தலைவர் திரு எஸ். கருணாஸ் அவர்களுக்கும், திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோயில் தொகுதி வேட்பாளர் திருமதி வி.எம். ராஜலட்சுமி அவர்களுக்கும், வாசுதேவநல்லூர் தொகுதி வேட்பாளர் திரு ஆ. மனோகரன் அவர்களுக்கும், கடையநல்லூர் தொகுதி வேட்பாளர் தமிழ் மாநில முஸ்லிம் லீக் தலைவர் திரு எஸ். ஷேக் தாவூத் அவர்களுக்கும், தென்காசி தொகுதி வேட்பாளர் திரு எஸ். செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் அவர்களுக்கும், ஆலங்குளம் தொகுதி வேட்பாளர் திருமதி எப்.சி. கார்த்திகேயன் அவர்களுக்கும், திருநெல்வேலி தொகுதி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும், அம்பாசமுத்திரம் தொகுதி வேட்பாளர் திரு ஆர். முருகையா பாண்டியன் அவர்களுக்கும், பாளையங்கோட்டை தொகுதி வேட்பாளர் திரு எஸ்.கே.ஏ. ஹைதர் அலி அவர்களுக்கும், நாங்குநேரி தொகுதி வேட்பாளர் திரு மா. விஜயகுமார் அவர்களுக்கும், ராதாபுரம் தொகுதி வேட்பாளர் திரு ஐ.எஸ். இன்பதுரை அவர்களுக்கும், தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி தொகுதி வேட்பாளர் திரு சீதா செல்லப்பாண்டியன் அவர்களுக்கும், திருச்செந்தூர் தொகுதி வேட்பாளர் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி நிறுவன தலைவர் திரு ஆர். சரத்குமார் அவர்களுக்கும், ஸ்ரீவைகுண்டம் தொகுதி வேட்பாளர் திரு எஸ்.பி. சண்முகநாதன் அவர்களுக்கும், ஒட்டப்பிடாரம் தொகுதி வேட்பாளர் திரு ஆர். சுந்தரராஜ் அவர்களுக்கும், கோவில்பட்டி தொகுதி வேட்பாளர் திரு கடம்பூர் ராஜு அவர்களுக்கும், கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி தொகுதி வேட்பாளர் திரு என். தளவாய் சுந்தரம் அவர்களுக்கும், நாகர்கோவில் தொகுதி வேட்பாளர் திரு ஏ. நாஞ்சில் முருகேசன் அவர்களுக்கும், குளச்சல் தொகுதி வேட்பாளர் திரு கே.டி. பச்சைமால் அவர்களுக்கும், பத்மநாபபுரம் தொகுதி வேட்பாளர் திரு கே.பி. ராஜேந்திர பிரசாத் அவர்களுக்கும், விளவன்கோடு தொகுதி வேட்பாளர் திரு ஜி. நாஞ்சில் டொமினிக் என்ற டொமினிக் சேவியோ ஜார்ஜ் அவர்களுக்கும், கிள்ளியூர் தொகுதி வேட்பாளர் திருமதி ஏ. மேரி கமலபாய் அவர்களுக்கும், தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி வேட்பாளர் திரு பி. பழனியப்பன் அவர்களுக்கும், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தொகுதி வேட்பாளர் திருமதி எஸ். ரத்னா அவர்களுக்கும், இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து இவர்கள் அனைவரையும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மறவாதீர்கள், வரும் 16/5/2016 அன்று நடைபெற உள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இவர்கள் அனைவருக்கும் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தந்த வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை நீங்கள் அவர்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று மீண்டும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.